IPRC 360 சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுருக்கமான வரலாறு பாகம் 4. தம் மனைவியின் ஆலோசனை சிறந்ததாகவே இருப்பினும் ஒரு பொம்பளை சொல்லை கேட்பதா என கர்வத்துடன் பேசுவோர் இன்னும் இருக்கிறார்கள். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவியரின் சிறந்த ஆலோசனைகளை நிராகரித்ததில்லை. ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்த பத்திரத்தை எழுதி முடித்த பின்பு தம் தோழர்களை நோக்கி, எழுந்து சென்று குர்பானி கொடுத்துவிட்டு தலைமுடி களைந்து கொள்ளுங்கள் என உத்தரவிட்டார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட எழுந்திருக்கவில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மும்முறை கூறினார்கள், இருந்தும் அவர்களில் எவரும் எழுந்திருக்கவில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்று மக்களிடமிருந்து தாம் சந்தித்த அதிருப்தியை சொன்னார்கள். இறை தூதர் அவர்களே, தியாக பிராணியை அறுத்துவிட்டு தலைமுடி களைந்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகிறீர்களா? குர்பானி ஒட்டகங்களை நீங்கள் அறுத்துவிட்டு உங்கள் நாவிதரை அழைத்து அவர் உங்கள் முடியை களைந்திடும் வரை அவர்களில் எவருடனும் ஒரு வார்த்தையும் பேசாதீர் என உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா கூறினார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று ஒட்டகங்களை குர்பானி கொடுத்துவிட்டு தம் நாவிதரை அழைத்து தலைமுடியை களைந்தார்கள். அதுவரை அவர்களில் எவரிடமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவில்லை. இவற்றை கண்டவுடன் நபி தோழர்களும் எழுந்து சென்று தியாக பிராணிகளை அறுத்து ஒருவர் மற்றவரின் தலைமுடியை களையத் தொடங்கினர். ஒருவர் மற்றவரை நெரிசலால் சாகடித்து விடுவார்களோ எனும் அளவிற்கு போட்டி போட்டுக்கொண்டு பலிப்பிராணிகளை அறுக்கவும் முடிகளை களையவும் சென்றனர். நூல் சஹீஹ் அல் புகாரி 2732. வீட்டு வேலைகளில் மனைவிக்கு உதவி செய்வதை கேவலமாக காண்போர்தான் அதிகம். உண்மையில் மனைவியை வேலை வாங்கி கொடுமைப்படுத்துவதுதான் கேவலம். ஆனால் இது யாருக்குத்தான் புரிகிறது? அஸ்வத் ரஹிமகுல்லா அறிவித்தார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களின் வீட்டில் என்ன செய்வார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நான் கேட்டேன். தம் குடும்பத்திற்கு வீட்டு வேலைகளில் ஒத்துழைத்து வந்தார்கள். தொழுகை நேரம் வந்தால் தொழுகைக்காக வெளியேறுவார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கூறினார். நூல் சஹீஹ் அல் புகாரி 676. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவியருக்கு வீட்டு வேலைகளில் உதவி வந்தார்கள். பல பணி சுமைகளுக்கு மத்தியில் இப்படி மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து அவர்களுக்கு அளிக்க வேண்டிய உரிமையில் குறை வைக்காமல் வாழ்ந்து வழிகாட்டிய ஒரு தேசத்தின் அதிபர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி நாட்கள். மதினாவில் இஸ்லாமிய அரசை நிறுவியதோடு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட நோக்கம் பெருமளவு நிறைவேறியது. ஹிஜ்ரி 10வது ஆண்டு கிபி 7ஆம் நூற்றாண்டில் இறை தூதரின் வாழ்க்கை இறுதி நாட்களை நோக்கி நகர்ந்தது. இஸ்லாமின் 50 கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வந்தார்கள். மக்காவின் அரஃபா மற்றும் மினா மைதானங்களில் மக்களிடையே உரை நிகழ்த்தினார்கள். மனித குலம் முழுமைக்கும் உலகின் இறுதி நாள் வரை மாற்றி அமைக்க முடியாத உரிமை பிரகடனமாய் அவ்வுரை அமைந்தது. அப்பிரகடனம் அரஃபா மற்றும் மினா ஆகிய 2 பெருவெளிகளில் நடந்திருப்பினும் இதை அரஃபா உரை என குறிப்பிடுகிறார்கள். அரஃபா உரை. புகழனைத்தும் ஏக இறைவனுக்கே. அவனை புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பு கோருகிறோம். நம் மனோ இச்சையின் கெடுதியை விட்டும் நம் செயல்களின் தீங்கை விட்டும் அவனிடமே காவல் தேடுகிறோம். யாருக்கு ஏக இறைவன் நேர்வழி காட்டியுள்ளானோ அவரை வழிகெடுப்பவர் யாருமிலர். யாரை அவன் வழிகெடுத்து விட்டானோ அவருக்கு நேர்வழி காட்டுபவர் யாருமிலர். ஏக இறைவனை தவிர வேறு கடவுள் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை ஏதும் இல்லை என நான் சாட்சி அளிக்கிறேன். முஹம்மது அவனுடைய அடியாரும் தூதருமாய் இருக்கிறார் என்றும் நான் சாட்சி அளிக்கிறேன். நூல்
அல் பிதாயா இப்னு கசீர் 5-189. மக்களே, என் பேச்சை கவனமாக கேளுங்கள். இவ்வாண்டிற்கு பின்பு மீண்டும் உங்களை இந்த இடத்தில் நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. நூல் இப்னு மாஜா 1892, 1893. மக்களே, உங்களின் இறைவன் ஒருவனே. ஓர் அரபிக்கு அரபியல்லாத ஒருவரை விடவோ, அரபியல்லாத ஒருவருக்கு ஓர் அரபியை விடவோ மேன்மையோ சிறப்போ இல்லை. ஒரு வெள்ளையருக்கு ஒரு கருப்பரை விடவோ, ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விடவோ சிறப்பேதும் இல்லை. இறையச்சமே ஒருவரின் மேன்மையை நிர்ணயிக்கும். நிச்சயமாக ஏக இறைவனிடம் உங்களில் மிகச் சிறந்தவர் உங்களில் இறையச்சம் அதிகமாய் உள்ளவரே. மக்களே, ஏக இறைவனை அஞ்சுங்கள். அடிமையான கருப்பர் ஒருவர் உங்களுக்கு தலைவராய் ஆக்கப்பட்டாலும், அவர் இறைவேதத்தை கொண்டு உங்களை வழிநடத்திய அதை உங்களுக்கிடையில் நிலைநிறுத்தும் காலம் வரை அவருக்கு செவிசாயுங்கள், கீழ்ப்படியுங்கள். நூல் நசாயி எண் 4192, திருமதி எண் 1706. மக்களே, இந்த துல்ஹஜ் மாதமும் இந்த நாளும் இந்த மக்கா நகரமும் எந்த அளவிற்கு புனிதமானவையோ அதே அளவிற்கு உங்கள் உயிர்களும் உடைமையும் மானமும் மரியாதையும் உங்களுக்கு புனிதமானவையே. நூல் சஹீஹ் அல் புகாரி எண் 1741, 1742. சஹீஹ் முஸ்லிம் எண் 2334. அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு பின்பு ஒருவரை ஒருவர் கழுத்தை வெட்டி கொண்டு வழிகட்டவர்களாய் இறைமறுப்பாளர்களாய் மாறிவிடாதீர்கள். உங்களின் இறைவனை நீங்கள் சந்திக்கும் வரை நீதியில் நிலைத்திருங்கள். நீங்கள் அனைவரும் இறைவனின் முன்னிலையில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அப்போது உங்களின் செயல்கள் குறித்து இறைவன் விசாரிப்பான். மார்க்கத்தை தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன். உங்களில் ஒருவர் பிறரின் பொருளுக்கு பொறுப்பேற்றிருந்தால் அதன் உரிமையாளரிடம் உரிய முறையில் ஒப்படைத்து விடட்டும். நூல் சஹீஹ் அல் புகாரி எண் 4406. மக்களே, முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களே. உங்களின் அடிமைகள் விஷயத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை சீராக பராமரியுங்கள். நீங்கள் உண்பது போல அவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள். நீங்கள் உடுத்துவது போல அவர்களுக்கும் உடுத்தக் கொடுங்கள். குறைஷிகளே, மறுமைக்கான தயாரிப்புடன் நாளை மக்கள் வரும்போது உலகச் சுமைகளை உங்களின் பிடரியின் மீது சுமந்தவர்களாய் வராதீர்கள். அப்போது எந்த விஷயத்திலும் இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவனாக நான் இருக்க மாட்டேன். அறியாமை கால விவகாரங்கள் அனைத்தும் என் கால்களுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டன. அறியாமை காலத்தில் நிகழ்ந்த கொலைகளுக்கு பழிவாங்குதல் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டன. நம்மிடையே நடந்த கொலைகளில் ரபியா இப்னு ஹாரிஸின் மகன் கொலை செய்யப்பட்டதற்கான பழிவாங்குதலை முதலில் நான் தள்ளுபடி செய்கிறேன். பனு சஹத் குலத்தாரிடம் அவன் பால்குடி சிறுவனாக இருந்து வந்தான். அவனை ஹுதைஸ் குலத்தார் கொன்றுவிட்டனர். அறியாமை காலத்தில் இருந்த வட்டியும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்படுகிறது. நம்மவர் கொடுத்திருந்த வட்டியில் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப்புக்குரிய வட்டியை முதலாவதாக நான் தள்ளுபடி செய்கிறேன். அவருக்குரிய வட்டி அனைத்தும் அசலுடன் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. நூல் சஹீஹ் முஸ்லிம் எண் 2334, இப்னு மாஜா எண் 3055, திருமிதி எண் 3078. மக்களே, சொத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவரின் உரிமையை இறைவன் வழங்கியுள்ளான். இனி எவரும் தன் வாரிசுகளுக்கு உயில் எழுதக்கூடாது. அறிந்து கொள்ளுங்கள், குழந்தை விருப்புக்கே சொந்தமானது. திருமணத்திற்கு பின்பு ஒரு பெண் விபச்சாரம் செய்து அதன் மூலம் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை திருமணம் முடிந்துள்ள ஆணுக்கே உரியதாகும். திருமணத்திற்கு பிறகும் விபச்சாரத்தில் ஈடுபடுபவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். தந்தையல்லாத ஒருவரை தம் தந்தையாக அழைப்பவரின் மீதும் தம் எஜமானனுடன் தன்னை இணைத்து கொண்டவரின் மீதும் ஏக இறைவன்
வானவர்கள் மற்றும் மக்கள் அனைவரின் சாபமும் உண்டாகட்டும். அவர்களின் கடமையான உபரியான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நூல் நசாயி 3642, அபுதாவூத் 2870. ஒரு பெண் கணவனின் வீட்டிலிருந்து அவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செலவிடக்கூடாது. உணவையுமா என அப்போது கேட்கப்பட்டது. ஆம், அதுதான் நம்முடைய செல்வங்களில் மிகச்சிறந்தது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். நூல் அபுதாவூத் 3565. இரவலாக வாங்கப்பட்ட பொருள் உரியவரிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும். பாலை கொண்டு பயன்பெற அளிக்கப்பட்ட கால்நடைகள் பயன்பெற்ற பின்னர் உரிமையாளரிடமே திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். இழப்பீடு நிறைவேற்றும் பொறுப்பு தலைவனையே சாரும். நூல் அபுதாவூத் 3565, திர்மிதி 2120. மக்களே கவனியுங்கள். பெண்கள் விஷயத்தில் ஏக இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நன்மையையே நாடுங்கள். அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஏக இறைவனின் அமானிதமாக அவர்களை பெற்றுள்ளீர்கள். உங்களின் மனைவியர் மீது உங்களுக்கு உரிமைகள் இருப்பது போலவே உங்கள் மீதும் அவர்களுக்கு உரிமைகள் உள்ளன. நீங்கள் விரும்பாதவர்களை அவர்கள் உங்களின் வீடுகளுக்குள் அனுமதிக்காதிருப்பது அவர்களின் கடமையாகும். மானக்கேடான காரியங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். அவர்கள் குற்றம் இழைத்தால் அவர்களை தண்டிக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. அதாவது அவர்களை உங்களின் படுக்கையை விட்டு ஒதுக்கி வையுங்கள். காயம் ஏற்படாத வகையில் லேசாக அடியுங்கள். அவர்கள் தங்களின் தவறிலிருந்து விலகி கொண்டால் அவர்களுக்கு முறையாக உணவும் உடையும் அழியுங்கள். அவர்களுக்கு நன்மையையே நாடுங்கள். ஏனெனில் உங்களிடம் உங்களின் உதவியாளர்களாகவும் உங்களையே சார்ந்தவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அதை தவிர, அதாவது பாலுறவு கொள்வதை தவிர வேறு எதையும் உரிமையாக கொள்ள மாட்டீர்கள். ஏக இறைவனின் பெயரை முன்மொழிந்து அவர்களுடன் மன வாழ்க்கை ஒப்பந்தம் செய்துள்ளதை நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள். நூல் சஹீஹ் முஸ்லிம் 2334, திர்மிதி 1163, 3807.